இயேசுவே ஆளுகிறவர் ஊழியங்கள். தள்ளப்பட்ட கல்நாள் தடுமாறும் நிலைதான், தள்ளப்பட்ட கல்நாள் தடுமாறும் நிலைதான், தாங்கிடும் தெய்வமும் நீர்தானையா, தாங்கிடும் தெய்வமும் நீர்தானையா, தப்புவிக்கும் துணையே வாருமையா, தப்புவிக்கும் துணையே வாருமையா. உங்க வாழ்க்கையில நீங்க தள்ளப்பட்டவர்களா இருக்கலாம். இயேசு உங்களை தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். சோர்ந்து போகாதிருங்கள், முன்வைத்த காலை பின் வைக்காதிருங்கள். இயேசு உங்களை தள்ளுண்டவன் என்று பெயரெடுப்பதில்லை, உயர்த்துகிற தேவன். ஆகாதவன் போல நானும் மாறிவிட்டேனோ, அடுப்பின் அடியில் கிடக்கும் பதர் சாம்பலானேனோ, ஆகாதவன் போல நானும் மாறிவிட்டேனோ, அடுப்பின் அடியில் கிடக்கும் பதர் சாம்பலானேனோ, ஆற்றி தேற்றி அரவணைக்க எவரும் இல்லையே, அன்பு காட்ட நாதியில்லா தனி மறந்தாடோ, அன்பு காட்ட நாதியில்லா தனி மறந்தாடோ. தள்ளப்பட்ட கல்நாள் தடுமாறும் நிலைதான், தள்ளப்பட்ட கல்நாள் தடுமாறும் நிலைதான், தாங்கிடும் தெய்வமும் நீர்தானையா, தாங்கிடும் தெய்வமும் நீர்தானையா, தப்புவிக்கும் துணையே வாருமையா, தப்புவிக்கும் துணையே வாருமையா. உலகத்துல இடுக்கண் செய்கிறவர்கள் நிறைய பேர் உங்க வாழ்க்கையில எழுப்பி இருக்கலாம். இன்னல்கள் இடைஞ்சல்கள் நித்தமும் செய்து வரலாம். ஆனாலும் கூட இயேசு உங்களோடு கூட இருந்து அவர் உங்களை உயர்த்துவார். அவர் உங்களை பார்க்கிறார். ஈகத்தில் வாழும் வாழ்க்கையினில் வாசமில்லையோ, இடுக்கண் செய்யும் மனிதர்களால் மோசம் போனேனோ, ஈகத்தில் வாழும் வாழ்க்கையினில் வாசமில்லையோ, இடுக்கண் செய்யும் மனிதர்களால் மோசம் போனேனோ, இன்னல் துன்பம் தாக்கும் போது கலங்குகின்றேனே, இதய பாரம் புரிந்து கொள்ள ஆட்கள் இல்லையே, இதய பாரம் புரிந்து கொள்ள ஆட்கள் இல்லையே. தள்ளப்பட்ட கல்நாள் தடுமாறும் நிலைதான், தள்ளப்பட்ட கல்நாள் தடுமாறும் நிலைதான், தாங்கிடும் தெய்வமும் நீர்தானையா, தாங்கிடும் தெய்வமும் நீர்தானையா, தப்புவிக்கும் துணையே வாருமையா, தப்புவிக்கும் துணையே வாருமையா. உறவினர்கள், உங்க சொந்தங்கள், பந்தங்கள் உங்க வாழ்க்கையில உங்களை புரிந்து கொள்ளாமல் நடந்திருக்கலாம்.
உலக வாழ்விலே உங்கள் அற்பமாய் எண்ணி இருக்கலாம். உண்மையான அன்பை காட்டும் காலம் வருகிறது. பயப்படாதீங்க. உள்ளமுடைய பேசினாலும் பயப்படாதீங்க. உலக வாழ்வு உறவு எல்லாம் தேசமாகுதோ, உற்றார் சுற்றார் பாசம் எல்லாம் போலியானதோ. உலக வாழ்வின் உறவு எல்லாம் தேசமாகுதோ, உற்றார் சுற்றார் பாசம் எல்லாம் போலியானதோ. உள்ளம் உடைய பேசுவதால் தூக்கம் தொலைந்ததே, உண்மை அன்பை காட்டிடும் காலம் வராதோ. உண்மை அன்பை காட்டிடும் நல்ல காலம் வராதோ. தள்ளப்பட்ட கல் நான் தடுமாறும் நிலைதான், தள்ளப்பட்ட கல் நான் தடுமாறும் நிலைதான். தாங்கிடும் தெய்வமும் நீர்தானையா, தாங்கிடும் தெய்வமும் நீர்தானையா. தப்புவிக்கும் துணையே வாருமையா, தப்புவிக்கும் துணையே வாருமையா. வாழ்க்கையில இயேசு ஒருவர் தான் நல்ல பங்கு. அவரை தெரிந்து கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். எத்தனை இடர்கள் வந்தாலும் இயேசு உங்கள் பட்சமாயிருந்து உங்களுக்கு உதவி செய்வார். எத்தனையோ வித பயங்கரங்கள் சூழ்ந்து கொண்டது, எண்ணம் விருப்பம் ஏக்கமெல்லாம் நொறுங்கி போகுதே. எத்தனையோ வித பயங்கரங்கள் சூழ்ந்து கொண்டதே, எண்ணம் விருப்பம் ஏக்கமெல்லாம் நொறுங்கி போகுதே. எஜமானன் உம்மையே நோக்கி பார்ப்பேனே, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீரே. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீரே. தள்ளப்பட்ட கல் நான் தடுமாறும் நிலைதான், தள்ளப்பட்ட கல் நான் தடுமாறும் நிலைதான். தாங்கிடும் தெய்வமும் நீர்தானையா, தாங்கிடும் தெய்வமும் நீர்தானையா. தப்புவிக்கும் துணையே வாருமையா, தப்புவிக்கும் துணையே வாருமையா. அருமையானவர்களே, மீண்டும் உங்களுக்கான வெற்றி கிரீடம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது? நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. விருப்பம் என்கிற ஒரு தலைப்பிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மனிதனுடைய வாழ்க்கையில விருப்பங்களை தேவன் தான் உருவாக்குகிற தேவனாய் இருந்தார். எல்லாவற்றையும் வார்த்தையில சிருஷ்டித்த ஆண்டவர் அதை உருவாக்கின எல்லா பொருட்களுக்கும் மனிதனை உருவாக்கின பிறகு அவனை கொண்டுதான் பேர் வைக்கும்படி தேவனே விரும்பினார் என்று வேதத்தை வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்ளலாம். மனிதனிடத்திலே தான் தேவன் தன்னுடைய விருப்பத்தை சொல்லி பேர் வைக்க விரும்பினார் என்று நம்ம பார்க்கலாம். விருப்பம் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. விருப்பம் தேவன் மனிதனுக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்லலாம்.
எல்லா மனிதனுக்கும் ஒரு விருப்பங்கள் இருக்கிறது. எல்லா பாஷைக்காரங்களுக்கும் விருப்பங்கள் இருக்கிறது. எல்லா ஜாதி, இன, மத, மொழி மக்கள் மத்தியிலே எல்லாருக்குள்ளும் விருப்பங்கள் வைக்கப்பட்டு இருக்கிறது. பிரசங்கி 6:9 சொல்லுகிறது, ஆசையானது தேடு அலைகிறது என்று சொல்லப்படுகிறது. மனிதனுக்குள்ளாக விருப்பம், ஆசை மனிதனுக்குள்ளாக அங்கலாய்க்கிறதை நம்ம பார்க்க முடியும். ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் டிசையர் என்கிற அந்த பதம் சொல்லப்படுகிறது. விருப்பத்துக்கு டிசையர். அந்த விருப்பங்கள் தான் மனிதனுடைய வாழ்க்கையிலே அளவுக்கு அதிகமாய் பெருகும் பொழுது சில காரியங்களை செய்ய தூண்டுகிறது என்று பார்க்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மார்க் 10ஆம் அதிகாரத்தில் 35 45 வரைக்கும் நீங்க வாசிக்கும் பொழுது, உங்களில் ஒருவன் பெரியவனாக இருக்க விரும்பினால், முதன்மையானவனாக இருக்க விரும்பினால் என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்கலாம். ஆண்டவர் மனிதனுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது, நீங்க பெரியவனா இருக்க விரும்புறீங்களா, முதன்மையானவனா இருக்க விரும்புறீங்களா என்று சொல்லி ஆண்டவரே இங்க கேட்கிறதை பார்க்கிறோம். எல்லா மனிதனுடைய வாழ்க்கையில மற்றவங்களால் நாம் உயர்த்தப்படணும், மற்றவங்க என்னை பார்த்து மரியாதை கொடுக்கணும், கனம் பண்ணணும் என்று சொல்லி மனிதர்கள் விரும்புகிறார்கள். உங்க வாழ்க்கையில கூட, உங்க வேலையில நீங்க முதன்மையா இருக்க விரும்புகிறீர்கள். உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்க வியாபாரத்துல, உங்க ஆவிக்குரிய ஜீவியத்துல, உங்க படிப்புல நீங்க முதன்மையா இருக்க விரும்புங்கள். விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிற தேவன். அநேக மக்களுக்கு விருப்பங்களே இருப்பதில்லை, ஏனோ தானோ என்று வாழ்வார்கள். ஏதோ பிறந்தா விதி வந்தா சாவம் என்று சொல்லி வாழ்கிற மக்கள் உண்டு. உங்க வாழ்க்கையில விருப்பம்தான் விருத்தியை உண்டாக்கும், விருப்பம்தான் வளர்ச்சியை உண்டாக்கும், விருப்பம்தான் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். ஆனா வேதத்திலே வாசிக்கிறோம், நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். அது விரும்பினது வரும் பொழுதுதான் ஜீவ விருட்சமாக அது வருகிறது, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது என்று வேதத்திலே நீங்கள் பார்க்கலாம். நிறைய மனிதனுக்குள்ளாக நிறைய விருப்பங்கள் இருக்கிறது. நீதிமொழிகள்ல 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அதே நீதிமொழிகள் 21:10ஆம் வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய மனமோ தீமையை விரும்புகிறதாம். நம்முடைய வாழ்க்கையில நாம் நீதிமானா இருந்து விரும்பினால் தேவன் நிச்சயமா நம்மை ஆசீர்வதிப்பார். விருப்பத்துல பல விதங்கள் இருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையில, எண்ணங்களிலே, சிந்தனைகளிலே நிறைய விருப்பங்கள் தோன்றுகிறது. எல்லா விருப்பங்களும் தேவ சித்தத்தின்படி வருவது இல்லை. உங்க வாழ்க்கையில ஏன் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியலன்னா உங்க விருப்பம் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் சீர்தூக்கி பார்க்க விரும்புகிறார். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துல 1, 2, 3 வசனங்களை நீங்க வாசிக்கும் பொழுது, சிம்சோன் என்கிற ஒரு வாலிபனை குறித்து அங்க சொல்லப்படுகிறது. அவங்க அம்மா அப்பா ரொம்ப பக்தி உள்ளவங்களா இருக்கிறாங்க, ஜெபிக்கிறவங்களா இருக்கிறாங்க, தேவ தூதனை தரிசனத்திலே பார்த்தவங்களா இருக்கிறாங்க. அவங்க பெற்றெடுத்த பிள்ளையினுடைய பெயர் சிம்சோன். வாலிப பருவத்தில் இருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில சில விருப்பங்களை அங்க சொல்வதை பார்க்கிறோம். ஒரு பெலிஸ்திய பெண்ணை அவன் விரும்பினதாக இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்துல இந்த வேதம் சொல்லுகிறது, சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தியரின் குமாரத்தின் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனை நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தியரின் குடும்பத்திலே ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவன் சொல்வதை பார்க்கலாம். 3ஆம் வசனத்துல சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளே எனக்கு கொல்ல வேண்டும் என்று சொல்லி மாம்ச விருப்பத்தை சிம்சோன் வெளிப்படுத்துவதை நம்ம பார்க்கலாம். சிலருடைய வாழ்க்கையில மாம்ச விரும்புவதை செய்ய நினைக்கிறார்கள். ஆகவேதான் சில தடைகள் வருகிறது, சில இழப்புகள் வருகிறது, சில போராட்டங்கள் வருகிறது. மாம்சம் விரும்புவதெல்லாம் அடைய நினைத்தால் மனிதன் வாழ முடியாது, மனிதன் மனித குலமா இருக்க முடியாது. இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, ஜெபிக்கிற தாய் தகப்பனுடைய பக்தி இருந்துச்சு, ஆனா பிள்ளையை பாதுகாக்க அவங்களுடைய பக்தி போதுமானதா இல்லை. அது அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையினுடைய ஒழுக்கமும் அந்த விருப்பமும் தான் உயர்வை கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. அன்பானவர்களே, உங்க வாழ்க்கையில உங்க விருப்பம் மாம்சத்தின்படி இருக்கிறதா என்று சொல்லி சற்று சீர்தூக்கி பார்க்க விரும்புகிறேன். தேவனும் அதை விரும்புகிறார், அதை எதிர்பார்க்கிறார். அந்த வசனத்துல நீங்க வாசிக்கும் பொழுது, நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்திலே வரும் பொழுது, சிம்சோன் மற்றும் அநேக பெண்களை விரும்பினதாக கூட இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. ஒரு தவறு செய்கிறவன் தொடர்ச்சியாக அந்த தவறுகளை சிக்கிக் கொள்வதை பார்க்கிறோம். எந்த கண்களினாலே அவளை பார்த்து இன்பம் என்று எண்ணினானோ அதே கண்கள் பின் நாட்களில் பிடுங்கப்பட்டு கண் தெரியாத குருடனாக மற்றவங்களாலே வசை சொல்லக்கூடிய அளவுக்கு, நகைக்கக்கூடிய அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை பரிதாபமாக மாறி போனதை நீங்க பார்க்க முடியும். அன்பானவர்களே, உங்க வாழ்க்கையில மாம்சம் விருப்பம் இருக்கும் என்றால்
ஆண்டவரால் ஆசீர்வதிக்க முடியாது. 1 நாளாகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1-6 வரைக்கும் நீங்க வாசிக்கும் பொழுது, தாவீது என்ற ஒரு மன்னன், ஒரு அரசனுடைய விருப்பம் சொல்லுகிறார். ஆண்டவரே, நான் உமக்காக ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினதாக இந்த வேதத்திலே நீங்கள் பார்க்கலாம். 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவாரு, எப்பா, நீ எனக்கு வீடு கட்ட விரும்புகிறாய், எனக்கு ஒரு ஆலயம் கட்ட விரும்புகிறாய், ஆனாலும் கூட நீ ராஜாவா இருந்து நிறைய மக்களிடத்தை யுத்தங்களை செய்து ரத்தம் சிந்தினபடினால, நீ அந்த ரத்தம் சிந்தன கரைபடிந்த கைகளினால நீ எனக்கு ஆலயம் கட்ட வேண்டாம், உன் கர்ப்பப்பிறப்பாகிய சாலமோனை கொண்டு ஆலயம் கட்டினால் போதும் என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்கலாம். தாவீதுடைய விருப்பம் என்ன? ஆலயம் ஆண்டவருக்கு தன்னால் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி. ஆனா ஆண்டவருடைய விருப்பம் என்ன? நீ இல்ல, உன் கர்ப்ப பிறப்பு கட்டினால் போதும் என்று சொன்னார். தாவீதை குறித்து எல்லாருக்கும் தெரியும், அவன் ஆண்டவருக்கு பிரியமானவன், அவன் தேவனுக்கு சித்தமானதை செய்தான் என்று அப்போஸ்தலர் 13:22 சொல்லுகிறது. தமக்கு சித்தமானதெல்லாம் செய்வான் சொல்லி, என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லி ஆண்டவரே சொன்னாலும் அவனுடைய விருப்பத்துக்கு ஆண்டவர் செவி கொடுக்கவில்லை. காரணம், அது மனுஷீக விருப்பம். அவனுடைய மனுஷ ரீகத்தில் அவன் விருப்பத்தை தெரியப்படுத்துகிறான். அதுக்கு தேவன் நோ என்று தான் பதில் சொன்னார். எல்லா விருப்பங்களையும் தேவன் செயலாற்றுகிறவர் அல்ல. எல்லா மனிதனுடைய விருப்பங்களுக்கும் ஆண்டவர் செவி கொடுப்பதும் இல்லை என்று வேதத்திலே ஆழமாய் அறிகிற ஒரு உண்மையான சத்தியம். அது மாத்திரம் அல்ல, வேதத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 20-27 வரைக்கும் நீங்க வாசிக்கும் பொழுது, கேயாசி என்கிற ஒரு மனிதனை குறித்து இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. நாகமான் என்கிற ஒரு படைத்தலைவனுக்கு ஒரு பலவீனம் வருகிறது, குஷ்டம் வருகிறது. அதை போக்குவதற்காக அவன் எலிசா தீர்க்கதரிசனத்திலே வருகிறார். எலிசா தீர்க்கதரிசி இந்த யோர்தானிலே 7 தரம் மூழ்கி எழும்பும் பொழுது நீ சுகம் பெறுவாய் என்று சொல்லுகிறார். அந்த சொன்ன வார்த்தையை கீழ்ப்படிந்து நாகமான் அந்த யோர்தான் நதியில மூழ்கி அற்புத சுகங்களை பெறுகிறார். அற்புத சுகத்தை பெற்ற பிறகு அந்த நாகமான் என்ன செய்கிறார்? ஊழியக்காரருக்கு, அந்த எலிசாங்கிற தேவ மனிதனுக்கு எதையாவது கொடுத்து கனம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். எலிசா அதை வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கி விடுகிறார். உன் பணத்திற்காக தேவன் அற்புதம் செய்யவில்லை, நீ என்னிடத்துல பணம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் என்னை ஊழியக்காரனாக நிறுத்தவில்லை. உனக்கு வேண்டிய நன்மையை நீ பெற்றுக்கொண்டாய், நீ சந்தோஷத்தோடு போ, நன்றி உள்ளவனாய் இருன்னு சொல்லி அவரை அனுப்பி விடுகிறார். ஒரு உண்மையான ஊழியக்காரர். அவரிடத்துல வேலை செய்த கேயாசி என்கிற ஒரு மனிதனோ முன்னே போய் கொண்டிருந்த நாகமான இடத்துல பின்னே ஓடி வந்து, ஐயா, எங்க எஜமான் உங்ககிட்ட ஏதாவது கேட்க சொன்னாருன்னு சொல்லி சில பொருட்களை வாங்க முயற்சி எடுக்கிறான். விருப்பத்தோடு கூட பின்னே ஓடி சில பொருட்களை வாங்க அவனிடத்துல பொய் சொல்வதை பார்க்கலாம். அன்பையானவர்களே, சுயநலமான விருப்பம். அவனுடைய வாழ்க்கையில தான் குடும்பம் நல்லா இருக்கணும், தனக்கு தேவைகள் பூர்த்தியாகணும்னு சொல்லி பொய்களை சொல்லி சுய விருப்பத்தை நிறைவேற்ற நாகமான் பின்பற்றினான் என்று சொல்லப்படுகிறது. சுய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நாகமானை பின்பற்றினான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி சுய விருப்பத்தை நிறைவேற்ற போனபடினால நாகமானின் குஷ்டம் கேயாசிக்கு வந்ததுன்னு வேதத்தில் நீங்க அறிந்து கொள்ளலாம். அந்த சுயநலமான விருப்பத்துக்கு ஆண்டவர் செவி கொடுப்பது இல்லை. ஆண்டவருக்கு செவி கொடுக்கவில்லை. அவருடைய வாழ்க்கையில அநேக விதமான போராட்டங்களும் பிரச்சனைகளும் வந்துச்சு. அருமையானவர்களே, உங்க வாழ்க்கையில சுயநலமான விருப்பத்தை யாரோ ஒருவர் செய்வதனாலே சில போராட்டங்களை சந்திக்க நேர்ந்தது அல்லவா? சில பிரச்சனைகளை நேரிடும்படி உங்க வாழ்க்கையில சூழ்நிலைகளை மாற்றிவிட்டது அல்லவா? ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்க விருப்பம் எப்படி இருக்கிறது? 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது, ஆகாப் என்கிற சமாரியா நாட்டு அரசன் தன்னுடைய பக்கத்து வீட்டில் இருக்கிற நாபோத்தினுடைய திராட்சை தோட்டத்தை விரும்பினான் என்று சொல்லப்படுகிறது. அவங்ககிட்ட போய் சொல்றான், அந்த திராட்சை தோட்டத்தை எனக்கு தந்துரு, நான் சில காரியங்களை செய்ய வேண்டும், உனக்கு வேற இடத்தை தருகிறேன் என்று சொல்லி அவன் சொல்வதை பார்க்கலாம். அப்படி சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அந்த நாபோத்துக்கு அது சொந்தமானது, பூர்வீகமான உள்ளது, ஆகவே அதை தான் தர முடியாதுன்னு சொல்லி அந்த நாபோத்துங்கிற மனிதன் சொல்லி விடுகிறான். அதுக்கு பிறகு அந்த ஆகாப் என்கிற மனிதன் தன்னுடைய வீட்டில் இருக்கிற மனைவியிடத்திலே சொல்லும் பொழுது, நான் உங்களுக்கு வாங்கி தருகிறேன் சொல்லி அந்த மனைவியானவள் ஒரு பொய்யான குற்றச்சாட்டை அவனுக்கு சொல்லி சில நபர்களை எழுப்பி அவனுக்கு விரோதமாக ராஜாவை அவன் புறங்கூறினான், அவன் ராஜாவை தூஷித்தான்னு சொல்லி கல்லால் அடித்து கொல்லும்படி செய்தார்கள். அவன் மரித்த போது
அந்த திராட்சை தோட்டத்தை தங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிறருடையதிலே விருப்பத்தை தெரிவிக்கிற மனிதர்கள் இன்றைக்கு இந்திய சமுதாயத்துல மற்றவங்க பொருட்கள் மேலே கண்ணோக்கமா இருக்கிற மனிதர்கள் உலகத்துல ஏராளம் பேர் இருக்கிறாங்க. பிறருடையதுல விருப்பம், அடுத்தவங்க வைத்திருக்கிற காரு மேல, பைக்கு மேல, மனைவி மேல, புருஷன் மேல, பிள்ளைகள் மேல, அடுத்தவங்க மேல இருக்கிற ஆசைகள் விருப்பம் தெரிவிக்கிற மனிதர்கள் உலகத்துல ஏராளம் பேர் இருக்கிறாங்க. அதனால எதையும் செய்ய துணிந்து இருக்கிறாங்க, கொலையும் செய்ய துணிந்து இருக்கிறாங்க. பிறருடையதிலே விருப்பத்தை தெரியப்படுத்த சிலர் முயற்சி எடுப்பதை பார்க்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, விருப்பத்தை தெரிவித்து அந்த நாபோத்தினுடைய திராட்சை தோட்டத்தை வாங்கின ஆகாபுடைய மரணமோ பரிதாபமாய் போனது. அவன் நாய் முதலாக அவனுடைய இரத்தத்தை நக்கினதாக வேதம் சொல்லுகிறது. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 2 தாய்மார் சாலமோன் கிட்ட வந்து சொல்லுவாங்க. 2 வேசிகள்னு பைபிள் சொல்லுது. 2 தாய் வந்து சொல்றாங்க, ஐயா 2 பேரும் ஆளுக்கு ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து ஒரு பக்கம் படுத்து தூங்குறாங்க. ஒரு அம்மா உருண்டு படுக்கிறாங்க, அந்த குழந்தை செத்து போயிட்டு. செத்து போன குழந்தைய இன்னொரு அம்மா பக்கத்தில் வச்சுட்டு அந்த அம்மாவுடைய உயிருள்ள குழந்தைய தன் பக்கம் வைத்துக் கொள்ளுகிறார்கள். மறுநாள் எழுந்து பார்த்த பொழுது 2 பேரும் பிள்ளையை பார்க்கறாங்க. அது அந்த ஒரு அம்மாவுடைய பிள்ளை, தன்னுடைய பிள்ளை இல்லைன்னு தெரிந்து கொள்றாங்க. மரித்தது தன் மகன் இல்லைன்னு சொல்லி, உயிரோடு இருக்கிறது தான் பிள்ளைன்னு சொல்லி இந்த அம்மா சண்டை போடுகிறாங்க. 2 பேருக்கும் வாக்குவாதம் வருகிறது. ஒரு உயிருள்ள பிள்ளைக்கு 2 தாயார் சண்டை போடுகிறார்கள். சாலமோன் அரசாங்கம் வரைக்கும் அந்த பிரச்சனை போயிருச்சு. சாலமோன் ராஜா வந்து கேட்கிறாரு, என்ன பிரச்சனைன்னு சொல்லி. உயிருள்ள ஒரு குழந்தைக்கு 2 அம்மாமார் சண்டை போடுறாங்க, இது ஏன் குழந்தை, இது ஏன் குழந்தைன்னு. சாலமோனுக்கு என்ன தீர்ப்பு சொல்றதுன்னு தெரியல. அங்க இருக்கிற மனிதர்களை கூப்பிட்டு, இந்த குழந்தைய 2 துண்டாக வெட்டுங்கள், இவளுக்கு பாதி இவளுக்கு பாதி, விருப்பத்தின்படி கொடுங்கள்னு சொல்றார். தீர்ப்பு பார்க்கறதுக்கு தவறாய் இருக்கலாம். ஆனா அவர் ஞானமாய் பதில் சொல்வதற்காக, ஒரு காரியத்தை தெரிந்து கொள்வதற்காக அப்படி சொல்லி இருக்க கூடும். ஆனா அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ஒரு பக்கம் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, அந்த 2 தாய்மாரும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு தாய் சொல்றாங்க, அந்த குழந்தை அவளுக்கு வேண்டாம், செத்துரட்டும், 2 பேருக்கு வேண்டாம், கொண்டுருங்கன்னு ஒரு தாய் சொன்னாள். இன்னொரு தாயோ, இல்லையா அந்த குழந்தைய கொண்டுராதீங்க, அது உயிரோடு அந்த அம்மா கிட்ட இருந்தால் போதும் என்று சொல்லி உண்மை குழந்தையினுடைய உண்மை தாயுடைய உள்ளம் வேதனையோடு சொன்னதை பார்க்கலாம். மிருகத்தனமான விருப்பம், உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், அந்த பச்சிலம் குழந்தைய 2 துண்டாக வெட்டுங்கள்னு சொல்லி ஒரு தாயே சொன்னதாக பைபிள் சொல்லுகிறது. மிருகத்தனமான விருப்பம் உலகத்தில் நிறைய மக்களுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். மாம்சத்தின்படி விரும்புகிற மக்கள், மனுஷரீகத்தில் விரும்புகிற மக்கள், சுயநலமாக விரும்புகிற மக்கள், பிறருடையதில் விரும்புகிற மக்கள், மிருகத்தனமாக விரும்புகிற மக்கள். இந்த விருப்பத்துக்கு ஆண்டவர் செவி கொடுப்பது இயலாத காரியம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய விருப்பத்தை தோன்றுவிக்கிறவரே தேவனாய் இருக்கிறார். ஆனா சொன்ன இத்தனை விருப்பங்களும் கிடையாது, இது பிசாசினால் உண்டாகிறது. ஆனா தேவன் தோன்ற பண்ணுகிற விருப்பங்கள் என்ன தெரியுமா? ரோமர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. பவுல் சொல்றாரு, இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவதே என் விருப்பம், நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமா இருக்கிறதுன்னு அவர் தன்னுடைய விருப்பத்தை எழுதி வைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அது 1ஆம் வசனத்துல பவுல் சொல்வாரு, ஞான வரங்களை விரும்புங்கள். தேவ அறிவு பெற்றுக்கொள்வதற்கு அந்த ஞான வரங்களை நான் விரும்பினேன் என்று சொல்லி அவருங்க சொல்வதை பார்க்கலாம். ஞான வரங்களை விரும்புங்கள். பவுல் அறிவில தேறினவர் தான், ஆனா அவர் சொல்றாரு, நான் வரங்களை விரும்புறேன், அது ஞான வரங்களை விரும்புங்கன்னு சொல்லி தன்னுடைய திருச்சபை ஜனங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பதை பார்க்கலாம். வரங்களை விரும்புங்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, உலகத்துக்கு ஒத்த வேஷங்களை களைந்து போட விரும்புங்கள்னு சொல்லி அவருங்க சொல்வதை பார்க்கலாம். உலகத்துக்கு தேவையான வேஷங்களை, போர்வைகளை களைத்து போட, அதை களைத்து தூக்கி வீச நீங்க விரும்புங்கள் என்று அங்க அவர் சொல்வதை பார்க்கலாம். அதே 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, கர்த்தரிடத்துல குடியிருப்பதையே விரும்புங்கள்னு அவருங்க சொல்வதை பார்க்கலாம். எபிரேயர் 11:16 சொல்லுகிறது, பரம தேசத்தை, பரம ராஜ்யத்தை ஒரு தேவ பிள்ளை விரும்ப வேண்டும் என்று சொல்லி அங்க ஆலோசனையாய் சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவனிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன் என்று அவருங்க சொல்வதை பார்க்கலாம். ஆண்டவர் எனக்கு தந்த ஊழிய பொறுப்புகளை நான் நிறைவேற்ற விரும்புகிறேன்னு சொல்லி
அவர் அங்க சொல்லுங்க. இதுதான் தேவ தருகிற விருப்பம். உங்க வாழ்க்கையில், உங்க குடும்பத்துல உங்க விருப்பம் எப்படி இருக்கிறது? ஒருவேளை மாம்சத்தின் விருப்பமாய் இருக்கலாம், மனுஷரீகத்தின் விருப்பமாய் இருக்கலாம், சுயநலமான விருப்பமாய் இருக்கலாம், பிறருடையதிலே விருப்பமாய் இருக்கலாம், மிருகத்தனமான விருப்பமாய் இருக்கலாம். இதெல்லாம் தேவன் தருவதல்ல. ஞான வரங்களை விரும்பணும், ரட்சிப்பை விரும்பணும், கர்த்தரிடத்துல குடியிருப்பதை விரும்பணும், உலகத்தின் வேஷங்களை கலைந்து போட விரும்பணும், பரம ராஜ்யத்தை நாடுறதை விரும்ப வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவன் எனக்கு தந்த ஊழியத்தை நான் நிறைவேற்ற விரும்புகிறேன்னு பக்தர்கள் சொல்றாங்க. ஒருவேளை உங்க வாழ்க்கையில் இந்த நாட்களில் இந்த செய்தி மூலமாக இந்த விருப்பத்தை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. இதுதான் உங்க வாழ்க்கையில தேவன் வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவேதான் அந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களோடு கூட பேசுகிறார். உங்க குடும்பத்தின் நபர்களுக்கு இந்த விருப்பங்கள் தேவை என்று ஆவியானவர் உணர்த்துகிறார். உங்க குடும்ப தலைவருக்கு இந்த விருப்பங்கள் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேளையில் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாட்களிலே விருப்பங்களை குறித்து எங்களோடு கூட பேசின உங்களுடைய அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில் இருக்கிற மாம்சீக விருப்பங்கள் விலகுவதாக, மனுஷரீக விருப்பங்கள் விலகுவதாக, சுயநலமான விருப்பங்கள் எங்களை விட்டு விலகட்டும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். பிறருடையதிலே நாட்டமாய் விருப்பமாய் செய்கிற காரியங்களை நீக்கி போடும்படி அர்ப்பணிக்கிறோம். மிருகத்தனமான விருப்பங்கள் எங்க குடும்பங்களை விட்டு விலகுவதாக ஆண்டவரே, எங்களில் ஒருவருக்கும் அப்படி இராதபடிக்கு ஆண்டவர் பாதுகாத்து கொள்வீராக. ஆண்டவரே, எங்க விருப்பங்கள் தேவனுக்கு ஏதுவாய் மாறுவதாக, ஞான வரங்களை விரும்புவதாய் மாறுவதாக, தேவனுக்கு பிரியமானதாய் செய்யக்கூடியதாய் மாறுவதாக, கர்த்தரிடத்தில் குடியிருப்பதையே விரும்பத்தக்கதாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். தேவன் தந்த ஊழியத்தை நிறைவேற்ற அந்த விருப்பத்தை தெரியப்படுத்தும்படி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உண்மையில் வாழ வளர கிருபை தாங்கப்பா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரை சேவிப்போம், கர்த்தரை தொழுது கொள்ளுவோம், கர்த்தருக்கு உண்மையாயிருப்போம் சொல்லி விரும்பத்தக்கதான ஒரு விருப்பங்களை எங்க வாலிப பிள்ளைகளுக்கு வைப்பீராக, எங்க சகோதரனுக்கு வைப்பீராக, ஆண்டவரே எங்க பிள்ளைகளுக்கு வைப்பீராக, பெற்றவர்களுக்கு வைப்பீராக. தேவனை குறித்த விருப்பங்கள், தேவ சித்தத்தை குறித்த விருப்பங்கள், தேவனுடைய வசனத்தை குறித்த விருப்பங்கள், தேவ ஊழியர்களுடைய ஐக்கியத்தை குறித்த விருப்பங்கள், திருச்சபையோடு கூட நெருங்கி இருக்கிற விருப்பங்கள் எங்க சபை பிள்ளைகளுக்கு உருவாவதாக. ஆண்டவர் அறியாத நம்பாத மக்களுக்குள்ளாக இயேசுவை குறித்த விருப்பங்கள் உருவாவதாக. இந்தியாவிலே இயேசுவுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதாக. இயேசுவே அந்த விருப்பத்தை உருவாக்கி தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் எல்லா விதமான தடைகளும் விலகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, மாம்சீகத்திலே மனுஷீகத்திலே வந்ததான விருப்பத்தினால் வந்த போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. அவங்க குடும்பத்தில் காணப்படுகிற தீமையான காரியங்கள் நீங்கி போவதாக. குழப்பமான சூழ்நிலைகள் விலகுவதாக. இக்கட்டுகள் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. ஒரு அற்புதம் செய்து இந்த குடும்பத்தாரை ஆசீர்வதித்து அருளும். இந்த குடும்பத்தில் இருக்கிற நெருக்கங்கள் மாறுவதாக, பற்றாக்குறைகள் விலகுவதாக, தீமையான காரியங்கள் விலகுவதாக. தேவையில்லாத விருப்பத்தினால் சிக்கி இருக்கிற வாலிபர்களை, சிக்கி இருக்கிற பெரியவர்களை ஆண்டவர் விடுதலையாக்குவீராக. ஒரு அற்புதம் செய்யும், அவர்களை சந்தோஷப்படுத்தும். தேவ விருப்பத்தை இந்த நாட்களில் ஒவ்வொரு உள்ளத்திலும் வைக்க வேண்டும் என்று ஜெபம் செய்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அற்புத விடுதலை கூடுகை மாதந்தோறும் முதல் வெள்ளிக்கிழமை மாலை 7:30 மணிக்கு நேரு மெயின் தெரு CSI சர்ச் எதிரில் MKP நகர் பாளையங்கோட்டை. அன்பின் ஜெபக் கூடுகை மாதந்தோறும் முதல் சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு எரிவந்த நாயனார் தெரு மிலிட்டரி லைன் சமாதானபுரம் பாளையங்கோட்டை. அன்பரின் மன்றாட்டு உபவாச ஜெபம் மாதந்தோறும் 2வது சனிக்கிழமை காலை 10:30 மணிக்கு பொறியாளர் மகால் ஹைகிரவுண்ட் ரோட் ஜெயா நகர் பஸ் ஸ்டாப் எதிரில் பாளையங்கோட்டை. இக்கூடுகையில் குடும்பத்தின் சமாதானத்திற்காக, திருச்சபையின் எழுப்புதலுக்காக, தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்க வாருங்கள்.